Hey Chams, episode 18 வந்துட்டோம். ப்ரொஃபஷனல் எடிட் பண்ற எல்லா எடிட்டர்ஸோட வீடியோவுமே ஸ்மூத்தா ஃபீல் ஆகுது. அதுல வர எந்த ஒரு கட்டுமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்க பண்றதுக்கு நீங்க கத்துக்க வேண்டியது ரெண்டு சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். J-Cut and L-Cut. இந்த ரெண்டு சிம்பிளான டெக்னிக் உங்க எடிட்டை இன்ஸ்டன்ட்டா சினிமேட்டிக்கா மாத்தும். புதுசா வந்திருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஏபி ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர எல்லா சீரியஸ் வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நான் சொன்ன மாதிரி சில வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும் அண்ட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லைக் ஷார்ட்ஸ் மாறினா கூட ரொம்பவே கனெக்டடாக நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மூத்னஸை உங்களுடைய எடிட்டில் கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் விஷுவலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால மட்டும் நடக்காது. அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஆடியோ. ஒரு ஆடியோ தான் நமக்கு அந்த ஸ்மூத்தான ஃபீலை இந்த இடத்துல நமக்கு தருது. ஸோ அந்த விஷுவல் அண்ட் ஆடியோவை ப்ராப்பராக கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம், J-Cut and L-Cut. இப்போது எதுக்காக இந்த ஆடியோ அந்த அளவுக்கு மேட்டர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் பிகினர்ஸ் பண்ற ஒரு விஷயம் அண்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல்ஸ், அதாவது டிரான்சிஷன், எஃபெக்ட்ஸ், கட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த ஆடியோவை மறந்துடுறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான எடிட்டர் எப்போவுமே ஒரு சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுறது என்னென்னா ஆடியோ தான். நம்மளுடைய பேசிக் கட்டில் கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆடியோட வேவ் ஃபார்ம். ஸோ அந்த வேவ் ஃபார்மை ஒரு தடவை நான் பார்ப்பேன். நீங்கள் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணோன்னா வேவ் ஃபார்மை பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் வேவ் ஃபார்மை பார்க்க மாட்டாங்க. வேவ் ஃபார்ம் பார்க்காம ஜஸ்ட் வீடியோ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்படி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் இப்படி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். விஷுவல்ஸை பார்த்து கட் பண்ணுறதுக்கு பதிலாக வேவ் ஃபார்மை பார்த்து கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் அந்த ஸ்டோரியை கனெக்ட் பண்ணவும் வசதியாக இருக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். பேசிக்கான கட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷுவல் மாறினாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஆடியோ ப்ராப்பரான ஒரு ஃப்ளோவில் இருந்துச்சுன்னா வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கட் வந்து ஃபீல் ஆகாது. ஆடியோவை யூஸ் பண்ணி உங்களுடைய எடிட்டை இன்விசிபிளாக மாற்றுறது தான் இந்த ப்ராசஸோடைய ரொம்ப முக்கியமான சீக்ரெட். J-Cut-ஐ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அடுத்து வரப்போகிற சீனோடைய அந்த ஆடியோ வந்து ஃபஸ்ட்டு வரும். அதாவது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் இன்னொரு வாய்ஸோ இல்லைனா இன்னொரு மியூசிக்கோ, அதாவது ஓவர்லேப் ஆகாது. பட் அந்த விஷுவலோட அது வந்து ஜெல் ஆகும். இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். Hey Chams, welcome back to AB Animation Studios. இப்போ நடந்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோகோ உங்களுக்கு விசிபிளாக இருந்துச்சு, அதுக்கு பேக்ரவுண்டில் என்னுடைய வாய்ஸ் கேட்டு அப்படியே என்னுடைய வீடியோ வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷுவல் பார்த்துட்டு இருக்கும்போதே அடுத்த விஷுவலுடைய ஆடியோ உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் போது அதை தான் நம்ம J-Cut-னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி J-Cut அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டைம்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ நம்ம பேசின இந்த விஷுவலுடைய டைம்லைனே பாருங்கள். முதல்ல வீடியோ இருக்குது, அதாவது லோகோ இருக்குது, அதுக்கப்புறமா என்னுடைய வீடியோ இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் இப்போ மெர்ஜ் பண்ணுறேன். அதை J-Cut மர்ஜ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ இருக்கும், அதுக்கப்புறமா செகண்ட் வீடியோடைய ஆடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா என்னுடைய விஷுவல் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு கட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் J-Cut அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. L-Cut அப்படியே J-Cut-ஓடைய ஆப்போசிட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது விஷுவல் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்னுடைய வாய்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறமா என்னுடைய விஷுவல் வந்து மாறுச்சு. இங்கே அதாவது L-Cut-ல எப்படி இருக்கும்னா முதலே விஷுவல் சேஞ்ச் ஆயிரும், அதுக்கப்புறமா தான் ஆடியோ வந்து சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய டெமோவில் நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த L-Cut-ஓடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். ஓகேங்களா? நார்மலாக நம்ம பண்ணுற கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு இடத்துல வந்து பாஸ் ஆகும். அதாவது வீடியோ முடிஞ்சிடும், ஆடியோ முடிஞ்சிடும், அதுக்கு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும், ஆடியோ ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நார்மலாக நமக்கு நடக்கிற விஷயம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினுமே அந்த இடத்துல டக்குன்னு ஒரு பாஸ் வந்து கொடுக்குது. அடுத்த விஷுவலுக்கு நம்ம அந்த பிரெயினையும், அதாவது ஐஸ் மூலமாக அந்த பிரெயினை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அண்ட் அது வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் இந்த மாதிரியான ஒரு கட் வந்து இல்லாமல் அந்த இடத்துல ஒரு நேச்சுரலாக ஓகே அடுத்த இடத்துல இது வந்து நடக்க போகுது, அடுத்த சீன் வந்து இது நடக்க போகுது, இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு சீன் வருது, இல்லைனா நம்ம வந்து ஓகே இந்த விஷுவல் வந்து பார்க்க போகிறோம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ட்ரீட்டை வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீலை வந்து நமக்கு அந்த இடத்துல கொடுக்குது. இப்போது ஒரு ரியலான எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெட்ரூமில் இருக்கிறீங்க, உங்களுடைய லிவிங் ரூமில் ஹாலில் வந்துட்டு டிவி ஓடிட்டுருக்கு.
நீங்கள் இங்கே இருக்கும்போது அதாவது உங்களுடைய பெட்ரூமில் இருந்து நீங்கள் ஹாலை நோக்கி கிட்ட போக போக அந்த டிவியோட சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? நீங்கள் கிட்ட போக போக சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அந்த ஹாலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா விஷுவல் டிவியும் நீங்கள் பார்ப்பீங்க. அட் த சேம் டைம் அந்த சவுண்டையும் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காகவே ரெகக்னைஸ் பண்ணிடும். ஓகே, எங்கள் ஹாலில் டிவி ஓடிட்டு இருக்கு அண்ட் டிவியில் இந்த சீன்ஸ் வருது அண்ட் இந்த விஷுவல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதை வந்து இமேஜின் பண்ணிகிட்டே அப்படி நடந்து போவீங்க, போய் நேரில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷனை தான் நம்ம வீடியோ எடிட்டில் நம்ம கொடுக்குறோம். லைக் அவங்க ஒரு சீனில் இருக்கிறாங்க, அந்த சீனில் இருந்து ஹேய் ரெடி ஆகிக்கோங்க, அடுத்து ஒரு சீன் வரப்போது அது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுக்க போகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோவை வச்சு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா முதலே விஷுவலை காமிச்சிக்கிட்டு அந்த டிரான்சிஷனை அப்படியே பொறுமையாக நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அவங்க இன்னும் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அண்ட் அதை வந்து ஃபீல் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த கட்டமாக இந்த ஜே கட் எல் கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு காமிச்சிடும். அது ஜே கட் எல் கட் இல்லாமல் எப்படி இருக்கும், அது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்படியே நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்லோவான மார்னிங் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒன்று. புரியல, நீங்கள் எழும்பினோடனே அந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்குது. வெளியில் வந்தால் நிறைய மரம், அதை விட நிறைய பறவையோட சத்தம் அண்ட் உங்களை உரசிட்டு போகிற அந்த சில்லுன்னு காற்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஜே கட் எல் கட் இல்லாமல் ஒரு நார்மலான எடிட். இப்போ அதே இது இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்லோவான மார்னிங் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒன்று. புரியல, நீங்கள் எழும்பினோடனே அந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்குது. வெளியில் வந்தால் நிறைய மரம், அதை விட நிறைய பறவையோட சத்தம் அண்ட் உங்களை உரசிட்டு போகிற அந்த சில்லுன்னு காற்று. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நமக்கு விஷுவல் வருது அண்ட் என்னுடைய வாய்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறமா தான் என்னுடைய விஷுவல் வந்து இங்கே மாறுது. ஸோ இது வந்து ஜே கட் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜே கட். அதுக்கப்புறமா எல் கட் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட்டு விஷுவல் மாறிடுது, அதுக்கப்புறமா என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஒருவேளை இது இன்னும் நான் கொஞ்சம் கூட ஜே கட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட்டு இந்த விஷுவல்ஸ் லைக் ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சேன் அப்படின்னா ஸோ முதல்ல விஷுவல் அதாவது ஆடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா விஷுவல் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷனை உங்களுடைய கட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுக்கும்போது ரொம்பவே அழகான ஒரு சினிமேட்டிக் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜே கட் எல் கட் எப்படி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், நான் சும்மா உங்களுக்கு ஒரு டெமோவுக்காக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் தனியாக பிரிக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், டைம்லைன் அண்ட் இன்டர்ஃபேஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டோம். ஸோ இங்கே நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்தையும் தனித்தனியாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் மேலே விஷுவலை கட் பண்ணணும், ஜே கட் பண்ணணும் அப்படின்னா விஷுவலை வந்து நீங்கள் இப்படி ட்ரிம் டவுன் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எல் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆடியோவை ட்ரிம் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ஒரு வேலை இல்லை ப்ரோ எனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அன்லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அன்லிங்க் ஆகிடும். ஸோ இந்த லேயர் மட்டும் அன்லிங்க் ஆகும், மிச்ச லேயர்ஸ் எல்லாமே அப்படி லிங்க்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு கூட உங்களுக்கு ஜே கட்னா விஷுவலை நீங்கள் ட்ரிம் டவுன் பண்ணிக்கலாம். இல்லை எல் கட் அப்படின்னா நீங்கள் ஆடியோவை ட்ரிம் டவுன் பண்ணி அடுத்த ஆடியோவை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஜே கட் அண்ட் எல் கட் எங்கே யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை பார்க்கலாம். சீன் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளீட் சீன் சேஞ்சஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பி-ரோல் ஆட் பண்ணும்போது, அதுக்கப்புறமா இன்டர்வியூ ஆர் கான்வர்சேஷனல் வீடியோஸ் லைக் நார்மலாக எடிட் பாட்காஸ்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட அந்த ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான எடிட்ஸை வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியமாக எஜுகேஷனல் வீடியோஸ், டுட்டோரியல், ஸோ இந்த மாதிரியான இடங்களில் கூட முக்கியமாக காட்ட வேண்டிய விஷயங்களை காமிக்கிறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் ஜே கட் ஆர் எல் கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா சும்மா மேஜிக் மாதிரி இருக்கும். ஓகே ஜெம்ஸ், இப்போ சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எஸ், ஜே கட் எல் கட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததான் இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கைடன்ஸ், அதாவது எப்படி நான் அதை சப்மிட் பண்ணணும், டாஸ்க் என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னா நம்மளுடைய டாஸ்க் கைட் வீடியோவை ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாவை கொடுக்கும். ஸோ இந்த டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு க்ளீன் அண்ட் என்கேஜிங்கான ஒரு வீடியோ எடிட்டை பண்ண போகிறீங்க. ஆமாங்க, நம்ம எக்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வாரத்தில் இருந்து நீங்கள் எடிட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எதுவும் இல்லை, ப்ராப்பராக எடிட்
எடிட் பண்ணி நீங்கள் அதை நீட்டாக வீடியோவை அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில ரிவ்யூஸ் வந்து நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன மன்னிக்கணும். டைம் விஷயங்கள்னால நான் இன்னும் அதை வந்து ரிவ்யூ பண்ண முடியல. சீக்கிரமாக நான் பார்ப்பேன், அதை வந்து ரிவ்யூ பண்ணிடுவேன். பட் அதை நான் நீங்கள் அப்லோட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. இப்போது இந்த டாஸ்க்குமே என்னென்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் இதுக்கான எல்லா அசட்ஸையுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஏ ரோல் பி ரோலை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் அடுத்ததாக ஸ்மூத்தான எடிட்டிங் டெக்னிக்ஸ் ஜே கட் எல் கட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த 2 விஷயத்தை அப்ளை பண்ணி வீடியோவை, அதாவது கொடுக்குற வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன வீடியோ அப்படின்னா, லைக் நம்ம லாஸ்ட் வீடியோவில் அந்த பி ரோல்காக நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு டெமோ காமிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஏ ரோலாக எடுத்துக்கணும். ஸோ அந்த ஏ ரோலை எடுத்து ப்ராப்பராக பேஸ் கட் பண்ணிவிட்டு, பேசிக்காக நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த கட்லாம் பண்ணி கேப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அன்னெசரியாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரிமூவ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேசிக் கட்டோடைய ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த விஷுவலுக்கு, அதாவது வீடியோக்கு ஏற்ற மாதிரியான விஷுவல்ஸை சர்ச் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்கிற அந்த டாக்குமெண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதில் என்னென்ன வீடியோஸ் லைக் வெப்சைட்ஸில் நீங்கள் ஸ்டாக் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலான்னு கொடுத்துருப்போம். ஸோ அதிலேருந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய விஷுவல்ஸை வந்துட்டு ரெடி பண்ணலாம். ஸோ அந்த பி ரோல்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது அந்த டாப்பிக்கு அப்புறமா நான் பேசுகிற அந்த விஷுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி, வீடியோக்கு ஏற்ற மாதிரியான விஷுவல்ஸை சர்ச் பண்ணி நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது அந்த பேலன்ஸ், அதாவது ஏ ரோல் எங்கே யூஸ் பண்ணணும், பி ரோல் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த பேலன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஜே கட் எல் கட் டெக்னிக்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த எடிட் வந்து நேச்சுரலாக இருக்கா, அப்படி நேச்சுரலான ஒரு ஃபீலை கொடுக்குதா, அண்ட் க்ளீனாக இருக்கா, அண்ட் ரொம்ப முக்கியமாக அதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக சொல்ல ஒரு விஷயம் நமக்கு லைக் புரியுதா, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ரொம்ப டக்குன்னு வீடியோஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனான ஒரு எடிட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக அந்த வீடியோவை யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. யூடியூபோட ரெசல்யூஷன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்ற அந்த வீடியோலையுமே உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம எப்போவுமே எப்படி அப்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி சிஎல்எஸ் வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்ஸை நமக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுவேன். அண்ட் ரொம்ப ஹாப்பி, நிறைய பேர் இந்த டாஸ்கில் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி பார்க்குறதுக்கே. ஸோ இந்த டாஸ்க்கையுமே நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எல்லா வீடியோஸ்லையுமே ரெடியாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுடைய கரியரில் அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனல் சொன்ன மாதிரி ஜே கட் எல் கட் அண்ட் இந்த வாரம் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம மியூசிக்கை பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அண்ட் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து வர எல்லா சீரியஸ் வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமாக உடனுக்குடனான செய்திகளை தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடி கீழே இருக்குது. ஸோ அந்த மெயில் ஐடியிலுமே நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முடிச்சிட்டிங்க அண்ட் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதை மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதை ட்ராக் பண்ணி ரிவ்யூ கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.